வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அழகான 2 லஞ்சு கூடை மூடி போட்ட கூடை ரெண்டும் சேமாக கேட்டிருந்தாங்க, அதுக்காக பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப நல்லா அழகாகவே வந்திருக்கு. ஓகேவா? பேஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் பாருங்க 18 ஒயரு க்ரீன்லேயும் சாண்டலில் ஒன்று 19 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 8 அடிக்கு 8 அப்படி இல்லைனா 8.25 கூட எடுத்துக்கங்க. நல்லா ஃப்ரீயாக ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா ஒரு 8.25 அடிக்கு எடுத்துக்கங்க. இல்லை நாங்கள் போட்டு பழக்கணும் போது 8 அடிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சு மொத்தம் 19 அதை அப்படியே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு 11 லைன் போட்டிருக்கேன் பேஸு. ஓகேவா? இந்த பிகினிங்கும் லாஸ்ட் எண்டிங்கும் பார்த்திங்கன்னா சாண்டலில், மீதி உள்ளே இருக்கிற 9மே பார்த்திங்கன்னா க்ரீனில் போட்டிருக்கேன். மேலே ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னு வைங்களேன் 23 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த சாண்டல் கவுண்ட்டில் வராது, ஏன்னா ஒன்று பேஸுக்காக போட்டது. அது இல்லாமல் இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டல்லேருந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? 23 லைன்ஸ் போட்டு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒயரை கட் பண்ணிடணும். கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் உள் பக்கம் இன்சர்ட் பண்ணுற லைன் பாருங்கள், க்ரீனில் போட்டிருக்கேன். இது தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு க்ரீனில் போட்டு ஒரு லைன் உள்ளே சொருகியிருக்கேன். அது செப்பரேட்டாக போடணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன் செப்பரேட்டாக போடணும். அதேமாதிரி இந்த பக்கமும் ஒரு 4 லைன் செப்பரேட்டாக போட்டுட்டு சொருகி விடணும். ஒவ்வொரு லைனுமே கட் பண்ணி தான் போடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூடிக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ, கீழே நம்ம பார்த்திங்கன்னா 11 லைன் போட்டிருக்கோம். ஸோ மேலே ஒரு 13 லைன் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மூடி கரெக்டாக வரும். இந்த 13 லைனுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒயராக கட் பண்ணி எடுத்து போடணும். போட்டு முடிச்சுட்டு இந்த சென்டர் பூ போட்டு இது லாக் ஒன்று ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஏணிப்பொடி முடிச்சு போட்டு இந்த கூட வச்சு போட்டிருக்கோம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்திருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாகவே ஏணிப்பொடி முடிச்சு எந்த பக்கம் இதை அதிகமான ஒயர் எடுத்துருக்குறோமோ அதுபடி வச்சு நம்ம ஏணிப்பொடி முடிச்சு அந்த பக்கம் போட்டோம்னா நமக்கு ஒயர் சொருகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? அதே பேட்டர்ன் தான், சேம் பேட்டர்னு இன்னொரு கூட கேட்டிருக்காங்க, அதே பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக வித்தியாசம் தெரியணும் போது இந்த ஃப்ரண்ட்டு பூ இதில் க்ரீனு, இதில் ஒயிட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஃபோல்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கீழே இருந்த கலரே மேலே கொடுத்துருக்குறோம். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் கொடுத்துருக்கோம். இதுவும் ஏணிப்பொடி முடிச்சு போட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்துருக்குது கூட. இந்த மாதிரி கூட உங்களுக்கு வேணும்னாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் நல்லபடியாக போட்டு தருவோம். அது இல்லாமல் இப்போ ஒரு 2 கூட எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, அதுவும் நாங்கள் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.